பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். குவிலென்ஸின் முன் பொருளானது குவியம் எஃப்க்கும் ஒளியின் மையம் ஓவுக்கும் இடையில் வைத்தால் பிம்பத்தின் நிலை என்ன தன்மையில் இருக்கும் அப்படின்னா அதே பக்கம் மாய நேரான தன்மை. ஸோ 2019 கேட்டால் அதே கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். ஸோ அகைன் தனிமம் சேர்மம்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. தெரிந்த லேசான தனிமம் H2. H2னா ஹைட்ரஜன். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க, நிலக்கரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த 2 கொஸ்டினுக்கும் ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றதே தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம் அப்படின்றது நிலக்கரின்னு சொல்லுவாங்க, கருப்பு வைரம் அப்படின்றது பெட்ரோலியம் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை என்னன்னா ஹீலியம் ஆக்சிஜன். பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு என்னன்னா 3.34 × 10⁻15 JkG-1. ஒரு குதிரை திறன் எனப்படுவது 746 வாட். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி ஒரு கழுதை திறன் கேட்பாங்க, 246 வாட்ஸ். ஒளியை அளவிடும் அலகு டெசிபல். ஸோ இதே கொஸ்டின் தான் 2020 எஸ்ஐல கொஞ்சம் மாற்றி கேட்டிருந்தாங்க. பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது அப்படியே கொடுத்துருக்காங்க. நேர்நேர் தேமா, நிறைநேர் புலிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். ஆணை 1000 அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி டேஸ் என கூறும் நூல். அதாவது இந்த லைனை கூறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பன்னிரு பாட்டியல். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. அதே மாதிரி கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மொஹஞ்சதரோ என்பதன் பொருள் யாரு? இறந்தவர்களின் நகரம், இல்லாட்டி இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க. இமயமலை டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா பனி உறைவிடம் சொல்லுவாங்க. பருவக்காற்று காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னா இலையுதிர் காடுகள். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. மின்னணுவியல் தலைநகரம் பெங்களூர். வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லி கூறியது யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஃபிளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 கொஸ்டின் முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், கம்பரை ஆதரித்தவர் யாருன்னு சடையப்ப வள்ளல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2019 பிசி கொஸ்டின் பார்க்குறப்பே சொல்லியிருப்பேன். ஸோ இலக்கணத்தில் பேசிக்காக தான் கேட்பாங்க, எது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரிலேட்டடாக பார்க்குற கொஸ்டின் பாருங்கள். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து என்னன்னா வான்வழி. ஸோ ஸ்பீடாகவும் போயிடணும், ரேட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிற போக்குவரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 எஸ்ஐல கூட கேட்டிருந்தாங்க. அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு 1963. தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பார்த்தீங்கன்னா 18. ஸோ இது மேஜராக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். மொழி என்பது இணைப்பு கருவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமநிலை விலை கீழ்கண்டவற்றில் எதனை சமன்படுத்துகிறதுனா தேவை மற்றும் அளிப்பை சமன்படுத்துகிறதா. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. மார்ச் 21 என்ன அப்படின்னு சொல்லுவோம். புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மராஸ்மஸ், இன்னொன்று குவாசியோர்கள். மராஸ்மஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் என்னன்னா எரித்ரோசைட். அப்போ த்ரோம்போசைட் அப்படின்னா இரத்த தட்டுக்கள், லியூகோசைட் அப்படின்னா இரத்த வெள்ளையணுக்கள். இந்த பிளாஸ்மான்றது ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு நிறமி தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மரபுசாரா வளங்களில் ஒன்று ஹைட்ரஜன். தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள்னா அது எத்தனை தொகுதிகள் அப்படின்னு கேட்குறாங்க. 3 to 12 தொகுதிகளில் தான் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராஜதண்டனை நூலின் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். இது என்ன நூல்னா ஒரு நாடக நூல். மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது அப்படின்னா செம்பு. அதே மாதிரி சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயனே தெரிஞ்சிருக்காது அப்படின்னா இரும்பு. சரிங்களா? பஞ்சபாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம்னா மாமல்லபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ இவரோட பட்டப்பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னா 1885 டிசம்பர் 28. இரும்பு துருப்பிடித்தலுக்கு தேவையானது என்னன்னா ஆக்சிஜன் பிளஸ் நீர். இது 2 தான் இரும்பு துருப்பிடித்தலுக்கு தேவையான ஒன்று. எலியோட சிறுநீரால் பரவும் நோய் என்னன்னா லெப்டோஸ்பைரோசிஸ். தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன அப்படின்னா மெக்னீசியம். கோகினூர் வைரமானது டேஸ் கேரட் வைரம் ஆகும். 105 கேரட். ஸோ லாஸ்ட் கொஸ்டினா மலட்டுத்தன்மை நோய் டேஸின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா விட்டமின் இ. விட்டமின் ஏனா நிக்டோலோஃபியா மாலைக்கண் நோய் வந்துடும். விட்டமின் டினா ரிக்கெட்ஸ் வந்துடணும். விட்டமின் B12னா சைனோகோபாலமைன் அப்படின்ற நோய் வரும். சரிங்களா?